அத்தை காப்பி. என்னடி இது? எழுந்த உடனே கசாயம் தானே குடிப்பேன், காப்பி கொண்டாந்து நீட்டுற. சரிங்க அத்தை, எடுத்துக்கு வரேன். ஏய் இங்க வா. இது யாருக்கு? அப்பத்தாவுக்கு. அவிகளுக்கு எதுக்கு நீ காப்பி போடுற? 1 மணி நேரம் நீ சட்டம் பேசுற மகராணிக்கு இறங்கி வந்து காப்பி போட்டுக்க தெரியாது? அவிகளுக்கு வேணுங்கிறது அவிகளே வந்து செஞ்சுக்கிட்டோம். நீ இந்த பெரியத்தனம் எல்லாம் செஞ்சு கிழிக்காத என்ன? சரிங்க அத்தை. அது சரி, எங்க அந்த ஈஸ்வரியும் நந்தினியும் காணோம்? நந்தினி குளிக்குது, அக்கா சமைக்கிறாங்க. விட்டா அவ கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி நாள் பூரா சமைச்சுக்கிட்டே இருப்பாளே. ஏண்டி, புள்ளைகளுக்கு லீவு தானே, இப்பவே எல்லாத்தையும் சமைச்சு வச்சிடாதீங்க, ஆறி போயிடும். பனிக்காலமா வேற இருக்கு, எல்லாம் சூடா செஞ்சுக்கலாம். சரிங்க அத்தை, நான் போய் கசாயம் எடுத்துக்கு வரேன். குட் மார்னிங் ஜனனி. குட் மார்னிங் அப்பத்தா. என்ன இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆயிட்டீங்க? ஆமா, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, சீக்கிரமா போகணும். அதான் வேலை முடிஞ்சதும் உனக்கு கால் பண்றேன். நாம 2 பேரும் வரும்போது சேர்ந்து சந்திரா ஆட்டோலயே வந்துடலாம். சரிங்க அப்பத்தா. என்ன அப்பத்தா? நேத்து நடந்தத ரொம்ப பிராக்டிக்கலா அப்ரோச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைஃப் இஸ் எ ஜர்னி. இதுல கூட வர பயணிங்க எல்லாரும் வாழ்க்கை முழுக்க நம்ம கூட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. யார் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நாம நம்ம பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கணும். நாம சேர வேண்டிய இலக்கை அடையணும். சப்போஸ் நாளைக்கு நான் இல்லைன்னா கூட நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். அப்பதா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பிராக்டிக்கலா இருக்கிறப்போ நானும் பிராக்டிக்கலா பேசித்தானே ஆகணும். அதுக்கு எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசுறீங்க அப்பதா? சொல்ல முடியாதுடா கண்ணு. வாழ்க்கையில எப்ப வேணாலும் எந்த நேரத்திலையும் எது வேணாலும் நடக்கலாம். நான் இருக்கேனே இல்லையோ, நீ ஜெயிக்கணும்டா. அப்பதா ப்ளீஸ், இந்த பேச்சு எனக்கு பிடிக்கல, இப்படி பேசாதீங்க. பட் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். நாம ஒண்ணுத்துக்கு ஆசைப்படுவோம், கணக்கு போடுவோம், ஆனா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கும். பட் வாட் எவர் ஹேப்பன், இட் ஹேப்பன் ஃபார் த ரீசன். அத மறந்துடாத. துன்பம் பெருகி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் ஒன்று துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. சரி, நான் வேலையை முடிச்ச உடனே உனக்கு ஃபோன் பண்றேன். நம்ம வழக்கம் போல சந்திரன் ஆட்டோலயே வந்துடலாம். ஓகே?
ஏய் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடினா கவர்மெண்ட் நிலமா இருக்க போதுடா. நீ வாட்டில் எதுலையாவது கையெழுத்து போட்டு வச்சிடாத. அந்த பத்திரத்தை கொண்டு வா, நம்ம ஆடிட்டத்தை காமிச்சிட்டு அப்புறம் முடிவு ஒன்றும். புரியுதா? சரி ஓகே. ஆமாம் ஆமாம். ஆ ஆ சரி. நான் அப்புறம் பேசுகிறேன். வைடா வைடா, அப்புறம் பேசுகிறேன். ஓயாம டீ காபி பிஸ்கட் இந்த தான் தோசையை ஊத்திக்கு இருக்கால, ஒரு 2 நிமிஷம் சத்த பொறுத்தாதான் என்னவா, அதுக்குள்ள அந்த பிஸ்கட்டை அள்ளி திங்கணும். சொன்ன கேக்குறது இல்ல. இந்தா. ஆமா, நீங்க தோசை சுட்டுட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியா என்ன கூப்பிடுவீங்க. அது வரைக்கும் என்னால பொறுக்க முடியாது. எனக்கு இந்த டீயே போதும். அவ சொல்றதும் சரிதானக்கா. இங்க பாராயி, நீ பிஸ்கெட்டை சாப்பிடு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா சித்தி தோசை சுட்டு தருவேன், அதையும் சாப்பிட மாட்டா பாத்துக்க. அதெல்லாம் நான் கொடுத்தா சாப்பிடுவா. சாப்பிடுவலடி. சரி சித்தி. சாப்பிடாம விளையாட அனுப்ப மாட்டேன் பாரு. எதுக்குமா சீனி எள்ளி இப்படி போட்டிருக்காங்க டீல? டீ மாதிரியா இருக்கு, கருப்பட்டி பால் மாதிரி இருக்கு. நான் வெளியில போயிட்டு வரேன். ஏய், இம்புட்டு வெரசா எங்கடி கிளம்பிட்ட? சர்டிபிகேட் வாங்க போகணும். சரி. இல்ல உன்னதான் எங்கேயும் போக வேணாம் நானும் சொல்லியிருக்காங்கல்ல, போறதுக்கு போற. இங்க பாரு, அப்படிலாம் ஒரே நாள்லாம் போகாம இருக்க முடியாது. இன்னைக்கு நான் சர்டிபிகேட் வாங்க போலன்னா நான் இத்தனை நாள் படிச்சதே வேஸ்டா போயிடும். ஆமா, உன் படிப்பை வச்சுதான் இங்க பொழப்பு நடத்த போறோம். ஏய், எனக்கு உன்கிட்ட பேசவே விருப்பம் இல்லை. என்கிட்ட பேசாத நீ. என்கிட்ட பேசுற காலங்காத்தால அவகிட்ட ஏன்டா வம்பிழுத்துட்டு இருக்க? என்ன சப்போர்ட் பண்றீங்களா? பின்ன இருக்கிற ஒரு பொண்ணுக்காக பேசாம உனக்கா பேசிட்டு இருப்பாங்க. ஆமா பெரியவனே, போயிட்டு வரட்டும்பா. போ, போயிட்டு வாடி. சும்மா ஜனனி, அப்பத்த எங்க? அவங்க காலையிலே கிளம்பி வெளியே போயிட்டாங்க. வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. நீயும் வேலையாவ போற? ஆமா. அப்ப அங்க போய் சாப்பிடலாம் நேரம் கிடைக்காது. நீ எங்கனே என்ன பண்ற? 2 தோசை சாப்பிட.
தோசை எல்லாம் போட்டுருக்கு, ரெண்டு உனக்கும் போட்டு தர சொல்லு. நீ ரெடி அங்கே எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க, இப்போ நீ வரமாட்டாங்க. நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு தர சொல்லவா? அப்போ நீ வெளியே போய் கூட சாப்பிட்டுக்கலாம். நீ தோசை ஊத்த ரெடியா? ஐயோ ஆஹா, வேண்டாம்க்கா. ஒன்னே ஒன்று சாப்பிட்டு போ. வேண்டாம்க்கா. நீ தோசை ஊத்த ரெடி. ஐயோ ஆஹா, வேண்டாம்க்கா. ஒன்னே ஒன்று சாப்பிட்டு போ. வேண்டாம்க்கா. சித்தப்பா இங்க வாங்க. என்னடா? இங்க வாங்களேன். என்ன? இத பாருங்களேன். என்னது? ட்ரெண்டிங் வீடியோ சித்தப்பா, செம்மையா இருக்கு. இப்போ இதான் ட்ரெண்ட் சித்தப்பா, செம்ம காமெடியா இருக்குல்ல? சக்தி சித்தப்பா, நீங்களும் இங்க வாங்க. ஆமாப்பா, உன் சக்தி சித்தப்பனுக்கு காட்டு. அவன் தான் ஒரு 6 மாசமா வாழ்க்கையை பறி போனது மாதிரி வரைக்குன்னு முடிச்சு எடுத்துருக்கேன். காட்டு அவனுக்கு. டேய், என்னடா இதெல்லாமா நீ பார்த்துட்டு இருக்க? சித்தப்பா இதெல்லாம் சப்ப மேட்ரு சித்தப்பா. எங்க காலேஜ்ல இதெல்லாம் சாதாரணம். நீங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணாம கண்டென்ட் மட்டும் பாருங்க. ஏய், என்னடா பாக்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. இந்த அப்பா, தர்ஷன் சரியாவே காலேஜுக்கு போறது இல்லையா? அவன் காலேஜுக்கு இர்ரெகுலரா போறதும் இல்லாம பிஹேவியர்ல இஷ்யூ இருக்கிறதா மெயில் வந்திருக்கு. ஏய் ஹலோ, அது உன்னோட டேபு. ஓ அப்படியா சார்? என் டேபை எனக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? தேங்க்யூ. இந்த டேப்ல தானே நேற்று உங்க மெயில் ஐடி ஓபன் பண்ணீங்க, அது இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. அதை நீங்க லாக் அவுட் கூட பண்ணாம அப்படியே விட்டு போயிருக்கீங்க. நான் ஆன் பண்ணா உங்க மெயில் அப்படியே வருது. உள்ள போய் பார்த்தா உங்க லட்சணம்லாம் அப்படியே ஃபுல்லா குமிஞ்சு கிடக்கு. இன்னைக்கும் காலேஜ் போகாம உக்காந்துட்டு இருக்க. நீ கூட தான் ஸ்கூலுக்கு போல. எனக்கு எக்ஸாம்காக ஸ்டடி ஹாலிடே கொடுத்துருக்காங்க. எனக்கும் லீவு தான் இப்போ. ஆமா லீவ் தான். இன்னொரு 2 நாள்ல மொத்தமா லீவ் கொடுத்து அமுச்சு வச்சிருவாங்க. அப்பா, இவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் போல. காலேஜ்ல இருந்து மெயில் மேல மெயில் அனுப்பியிருக்காங்க. சார் ஒரு மெயில கூட இது வரைக்கும் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் காட்டவே இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. ஏய் தர்ஷினி, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ. அப்பா, இவன் காலேஜுக்கு பேரண்ட்ஸோட வந்தாதான் அலோவ் பண்ணுவோம், இல்ல காலேஜுக்கே வர வேணான்னு மெயில் வந்திருக்குப்பா. பாருங்கப்பா. அவனுக்கு வந்தது நீ எதுக்கு படிக்கிற? இது என்ன இவ்வளவு பேசுறாரு? பா, அவன் ஏன் டேப்ல தான்ப்பா வர்க் பண்ணிட்டு இருந்தான். நீ எதுக்குடா அவ்வளவு எடுக்கிற? பா இல்லப்பா, என் டேப்ல சார்ஜ் இல்ல, அதான் ஹெல்ப்புக்காக கேட்டேன். அவ எல்லாத்தையும் ஓபன் பண்ணி படிச்சிருக்கா. படிச்சது இம்பார்ட்டன்ட் இல்ல தர்ஷன், அதுல என்ன இருந்துச்சுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். என்ன இருந்துச்சு? ஏய் இருடா, இந்த பார் தர்ஷினி, அவனுக்கு வந்தது நீ படிச்சது தப்பு. அண்ணே, இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் இதே வேலையாக போச்சு. எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளை பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். கண்டதை கற்றுக்கிறது, கண்டதை மறைக்கிறது. இப்போ என்ன மறைச்சிட்டாங்க? இப்போ என்ன மறைச்சிட்டாங்க?
மறைக்காம இருப்பீங்க. எல்லாம் உங்க ட்ரைனிங் தானே? அதான் ஃபோன்லயே எல்லாத்தையும் பண்ணுது. இது நாங்க ட்ரெயின் பண்றோமா? சரிங்க, ஒன்று செய்வோமா? சும்மா பேருக்கு பேசுறதுக்குன்னு ஒரு டப்பா வச்சிருக்கேன்ல, அதை நீங்க எடுத்துக்கங்க. உங்க போனை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அதுக்கிட்ட தரணும்? இல்லைங்க, நாள் பூரா எனக்கு என்ன ஃபோன் வருது, மெசேஜ் வருது, நீங்க பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. நானும் உங்களதுல என்ன வருதுன்னு பாக்குறேன். சந்தேகம்லாம் தீந்து பிரச்சனையை தீந்து போகும்ல, அதுக்கு தான். ஃபோன் எல்லாம் தர முடியாது. தேவைப்பட்டா பொண்டாட்டியை மாத்துவேன். போனை தர மாட்டேன். ஓடிப்படி. நாளையும் மண்டையும் பாரு பேசிட்டு ஓடி உள்ள. இந்த ஒரு தர்ஷினி, அவனுக்கு என்ன வருது என்ன போகுது அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. அவன் பார்த்துக்கிடுவேன், புரியுதா? அவன் வெளியே சொல்லுவேன் சொல்ல மாட்டேன், அது அவன் இஷ்டம். ஆம்பளை பையலுக்குள்ள 1000 இருக்கும். அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா அவனோட முடிஞ்சு போயிடும் பிரச்சனை. ஆனால் நீ பொம்பளை பிள்ளை, அதை மனசில் வச்சுக்கோ. சும்மா இதை பேசி பெருசுப்படுத்தி பிரச்சனையாக்காத. உன் வேலையை மட்டும் பாரு. என்ன முறைக்கிற? கோவம் பொங்குது. யாராவது கொடுத்த ஐடியாவை கேட்டு நீயும் உங்கள் அம்மாவும் சடங்கு ஃபங்க்ஷனை நடத்துறீங்கல்ல, யார்ட்டையும் சொல்லாமல். அதை விட இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. உன் வேலையை மட்டும் பாரு. ஐயோ, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இனிமே அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அவன் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது, புரியுதா? படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஆளாளுக்கு மனசில் போட்டு குடைய வேண்டிய. என்ன வா வாடா. நான் என்ன சித்தி பண்ணேன்? ஏன் அப்பா இப்படி பேசிட்டு போறாரு? சரி வா, நீங்களுக்கும் செய்யறாங்க. சரி வா 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 உள்ள வா. ஈஸ்வரி, அத்தை. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, மாத்திரை போடணும். சரிங்க அத்தை. எங்க இவளுக? ரேணுகாவையும் நந்தினியும் காணோம். மொட்டை மாடியை கூட்டி கழுவிக்கிட்டு இருக்காங்க. ஆம்பளைங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. வர்றதுக்குள்ள சமைச்சு வச்சிடுங்க. சரிங்க அத்தை. நான் சத்து நேரம் உறங்குறேன். இந்த டேப்ல தானே நேற்று உங்க மெயில் ஐடி ஓபன் பண்ணீங்க? அது இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள போய் பார்த்தா உங்க லட்சணம்லாம் அப்படியே ஃபுல்லா குமிஞ்சு கிடக்கு.
தர்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்க?